காய்ஸ், இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஒரு ஸ்டார் பாயாக தான் தெரியும். அதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற ஒரு கிரியேட்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இஎஃப்எக்ஸ் எடிட்டர் சின்ஸ் 2022. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊற்றிடுவேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் இஎஃப்எக்ஸ் எடிட்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ். 2021 அந்த காலகட்டத்தில் தான் இந்த இஎஃப்எக்ஸ் எடிட்ஸ்லாம் ஒரு பீக் டைம் சொல்லலாம். ஏன்னா நான் அப்போ வாட்ஸ்அப்லாம் ஸ்டேட்டஸ்லாம் அதிகமாக எல்லோரும் வைக்கிறனால அப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் வைப்பாங்க. சேடுக்குனா அந்த மாதிரி, ஹாப்பியாக இருந்தால் எல்லாத்துக்குமே இந்த மூவி கிளிப்ஸை வச்சு எடிட் பண்ணி முன்னாடி அதுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி, அதுவே ஒரு பெரிய விஷயம். முன்னாடி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அது மல்டிபிள் ஃபிலிம்ஸில் இருந்து ஒரு டைலாக்கி எடுத்து மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆடியோ போட்டு அதுக்கப்புறம் வர ஸ்லோமோ கிளிப்ஸை எடிட் பண்ணி எல்லாம் ஒரு ப்ராசஸ். என்னதான் இருந்தாலும் ஒரு எஃபர்ட் தானே காய்ஸ். அதனால அப்போ அந்த கல்ச்சர் அப்போ தான் பீக் வருது, அந்த 21-22 டைமில். அப்போ எனக்கு ஒரு கிரேஸ் ஆச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் மேலே ஆசை. எங்கள் அண்ணா சொல்லி கொடுப்பாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை அந்த கைன் மாஸ்டர்லேருந்து பண்ணி. அந்த மாதிரி டைமில் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கலாம் பார்த்து நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்களா, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆசை. அதனால் நான் என்ன பண்ணேன், பாலாஜி எடிட்ஸ்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணேன். எப்போ 2022 நினைக்கிறேன், 2022 ஸ்டார்டிங் ஜான்வரியில் நான் இந்த மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணுறேன். அப்போது ஸ்டார்டிங் நான் வந்து இந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம், அந்த பழைய காலத்து சாங்ஸ்லாம் அப்படியே கிரியேட் பண்ணிட்டே வரேன். எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிட்டு வரேன். ஒரு வீடியோ போட்டேன், 2 வீடியோ போட்டேன், ஒரு 4, 10, 12, 20 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 வீடியோ போட்டேன். எதுவுமே ரீச் ஆகலை. எனக்கு 500 லைக்ஸ் தான் வரும், 400 லைக்ஸ் தான் வரும். இருந்தாலும் என்னால் அதை விட முடியல. ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி கிரேஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ பேர் லைக்லாம் போடுறாங்களே நம்ம வீடியோக்கும் அப்படின்னு. ஒரு 400, 500 வந்தாவே எனக்குலாம் இப்படி இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 80வது வீடியோ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 80வது வீடியோ கரெக்டாக அந்த வீடியோ போடுறேன், செம்ம ரீச். அன்னைக்கு நைட்டே போட்டேன், 10 மணிக்கு போடுறேன். அன்னைக்கு நைட்டே 100K வியூஸு. எனக்கு கையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் எங்கள் அக்கா கிட்ட போய் சொல்கிறேன், இங்கே பாரு எனக்கு இவ்வளோ வியூஸ் வந்துருச்சு இப்படிங்கிறேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சரி என்னடா இப்படி செம்மையா வியூஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி இப்போ அந்த வீடியோ எப்படி போட்டேனோ அதே மாதிரி ரிலேட்டபிளா, இப்போ எல்லாத்தையும் ரிலேட் பண்ணால் நம்மளால வியூஸை கெயின் பண்ண முடியும் அப்படின்னு நான் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்தடுத்த வீடியோ எல்லாத்துக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரியே போட்டேன். போட எல்லா வியூஸ் போகுது. 50,000, 60,000 போடுற எல்லா வீடியோவும் 100K, 200K, 300K, 1 மில்லியன்லாம் போகுது. எனக்கு அப்படி கை காலில் குதிக்கிறேன் நான். இப்படி போயிட்டு இருக்கும் போது நான் அதுக்குள்ள போகும்போது தான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு விஷயத்தையும். நிறைய பேர் இருக்காங்க அதில், இஎஃப்எக்ஸ் எடிட்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு நான் ஒருத்தரை பார்த்தா இந்த ஸ்டார்ட் பண்ண டேனி இஎஃப்எக்ஸ்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த இதில் இருக்கிறவங்க கூகுள் இஎஃப்எக்ஸ், சாத்தான் இஎஃப்எக்ஸ்ன்னு நிறைய பேர். ஜிஎன்எம்எஸ் எடிட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஜனா எடிட்ஸு, ஜெய், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது நான் அப்போ யோசிப்பேன், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம், ஆனால் யார் நம்மளை பற்றி அவ்வளோவா நம்ம ஃபேஸ் யாருக்குமே தெரியாது. நம்ம என்னதான் இப்படி பண்ணாலும் ஃபேஸ் யாருக்கும் தெரியாது. நம்ம யார் போடுறான்னு கூட உங்களுக்குலாம் தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த கிளிப்ஸ் எல்லாம் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்படியே நிறுத்திட்டேன். அப்படியே நடுவில் நின்றுச்சு. எனக்கு ஃபாலோவர்ஸை தாண்டி யாருக்கும் போகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு 3 மந்த்ஸுக்கு. அப்படியே பேஜ் டவுன் ஆயிடுச்சு. யாரும் அப்படியே மனசு விட்டேன். ஆனாலும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பேஜ் ஸ்டார் பாய் அப்புறம் ஆரம்பித்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த ஜேர்னி இருக்குல்ல, அந்த 22, 23, 24 வரைக்கும், நான் 23, 24 வரைக்குமே நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அவ்வளோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் வளர்ந்துச்சு. நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேன் எடிட்டிங் மூலிமா. அது ஒரு தனி பார்த்து. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த இஎஃப்எக்ஸ் எடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது நான் இன்னுமே அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சுப்பேன். என்ன வந்துச்சுன்னா நான் சீரியஸாக இப்போ அவங்களுக்கு பேசணும். ஏன்னா நான் இப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம யாரும் பேசலையே, இவங்கெல்லாம் அப்படி பேசலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இப்போ
இப்போ எனக்கு இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இப்போ யூடியூப்பில் போட்டாலும் 1K பேர் பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது நான் தாராளமாக நான் அவங்கள பற்றி பேசலாம்ல. இப்போ பேசுறது மூலிமா உங்களுக்கும் அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிய வரும். நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்றப்போ அப்போது இதை எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு 1-2 வீடியோவில் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நான் நிறையா வீடியோஸ் சேவ் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி நல்ல எடிட்லாம் இருந்துச்சுன்னா, ஹோல்சமான எடிட்லாம் இது மாதிரி ஏஎஃப்எக்ஸில் பண்ணியிருந்தாங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. ஸோ இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இன்னமும் நிறையா எடிட்டர்ஸ் இருக்காங்க இந்த இன்ஸ்டாவில். அவ்வளோ ஹோல்சமாக, அவ்வளோ க்ரியேட்டிவாக, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் பார்த்து அதை ரசிச்சிருப்பீங்க, கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் ஏன்னா நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிடுவோம், நம்ம நல்லா இருக்கே அப்படின்னு லைக் போட்டு ஸ்க்ரோல் பண்ணியிருப்போம், மேக்ஸிமம் சென்ட் பண்ணியிருப்போம், யாராவது ஒருத்தர் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போம். அதனால் இதை நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கம்யூனிட்டியை. ஸோ நான் அதனால தான் இதை நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் ரியாக்ட் பண்ணி போட போகிறேன். ஸ்ட்ரைக் விழுந்தாலும் பரவாயில்ல.